நீ எப்படி துணை போச்சலா பறவை என் மகனுக்கு கொடுக்க முடியும்? நீ அந்த இடத்துலன்னா உன்னோட வேற யாருன்னா அந்த சமூகத்தை சார்ந்தவங்க தான் அங்கே வர முடியுன்ற போது தான், ஆனால் இந்த கண்ணோட்டம் நம்மக்கிட்ட பார்க்க முடியாமல் போயிடுச்சே, நம்ம தவறு பண்ணிட்டோம் நம்ம நினச்சோம். சமூக நீதியை பலரும் கடைபிடிக்கிறாங்கன்னு ஒரு பொய்யான கட்டமைப்பை உருவாக்குறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. சமூக நீதின்னு சொல்லிவிட்டு ஒரு தலித் சமுதாயத்தை பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர் யாராவது ஒருத்தர் உயர் பொறுப்பில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் தலைமை பொறுப்பில் இல்லை, உயர் பொறுப்பில் தான் இருக்கிறாங்க. தலைமை பொறுப்புக்கு யாரும் கொடுத்ததே கிடையாது. அது பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தாலும் சரி, மதிமுகவாக இருந்தாலும் சரி. இந்த கூற்று எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவராக அண்ணன் செல்வ பெருந்தகை இருக்கிறாரு. அது முன்னோடியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த ஐயா சண்முகம் இருக்கிறாரு. இருக்காங்க, எடுத்துக்காட்டுகள் நிறைய பேர் இருக்காங்க. அது தேசிய கட்சிகள் சொல்கிறேன், இல்லை நான் சொல்கிறது மாநில கட்சிகள். மாநில கட்சிகள் என்பது அது ஒரு குடும்பம் சார்ந்தது தான். இப்போ பாட்டாளி கட்சினா அது அவங்க குடும்பம் மாதிரி ஆகிப்போச்சு. மதிமுகனா அது ஒரு குடும்பம், அவ்வளோதான். அதை கடந்து வேறு ஒன்றும் இல்லை.